சிறகடிக்க ஆசை அப்கமிங் எபிசோட். நான் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஒரு நம்பிக்கையை கொடுக்கும், ஒரு ஹோப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு விடுகதை கேட்டிருப்பேன். அந்த விடுகதையை பார்த்தோன்னே யார் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் தெரியாதவங்க வீடியோ கடைசியில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மனோஜ் பார்த்தீங்கன்னா ரோகிணி கடைசியாக அவங்ககிட்ட பேசினதை யோசிச்சு பார்ப்பாரு. எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு கேட்டால நம்ம அதுக்கு எந்த பதிலுமே சொல்லலை அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்ப்பாரு. அதுக்கப்புறம் ரோகிணி இதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட பேசினதெல்லாம் யோசிச்சு பார்ப்பாரு. உனக்கு என்ன டிவோர்ஸில் தானே நான் சைன் பண்ணணும், ஆனால் டிவோர்ஸில் சைன் பண்ணிட்டு அடுத்த நிமிஷமே நான் உயிரோடு இருக்க மாட்டேன், அப்பயாவது என்னோட காதல் உனக்கு புரியுதா நான் பார்க்குறேன் அப்படின்லாம் இதுக்கு முன்னாடி அவங்க சொல்லியிருப்பாங்க. நீ இல்லாத வாழ்க்கை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது, நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு தேவையில்லை, நீ தான் எனக்கு எல்லாமேன்ற மாதிரிலாம் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் மனோஜ் யோசிச்சு பார்த்துட்டே இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோகிணியை காமிக்கிறாங்க. ரோகிணியும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மேரேஜ் ஆன விஷயங்கள் எல்லாமே நினச்சி பார்ப்பாங்க. இதோடு நம்மளுக்கு எல்லாமே முடிய போதில்ல மனோஜ், இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எதுவும் இல்லைன்னு ஆக போகுது அப்படின்ற மாதிரி எல்லாமே யோசிச்சு பார்த்து ரொம்பவே ஃபீலிங் ஆகிட்டு இருப்பாங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா விடியுது. விடிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி மனோஜ் வீட்டுக்கு போகணும். ரொம்பவே ரோகிணி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டென்ஷனாக இருப்பாங்க. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு வித்யாவை வர சொல்லியிருப்பாங்க. அவங்களும் வீட்டுக்கு வந்தோடனே என்னடி இத்தனை வாட்டி எனக்கு கால் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நீயும் நானும் மனோஜ் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குடி என்ன வேறு அங்கே கூப்பிட்ற, ஆல்ரெடி நீ அங்கே போய் அசிங்கப்பட்டுட்டு வந்தது பத்தாதா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு இல்லடி, நேற்று எனக்கு மனோஜ் கால் பண்ணா, அவன் நான் சொன்ன 5 லட்சத்தை ரெடி பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படி ரெடி பண்ணா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. எனக்கு தெரியலடி, நான் பணத்தை ரெடி பண்ணிட்டேன், நீ வந்து டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணிவிட்டு பணத்தை வாங்கிட்டு போயிட்டே இருன்னு சொல்கிறான். இப்போ அங்கே நான் போகணும், அதுக்காக தான் உன்னை நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ரோகிணியோட அம்மா பார்த்தீங்கன்னா, பாத்தியா வித்யா காசை கொடுத்து அவளை வெட்டி விடணும்னு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வித்யா பார்த்தீங்கன்னா, இது இவ எடுத்த முடிவு தானம்மா, கோர்ட்டு கேஸு நாளையறதுக்கு இது எவ்வளோ மேலு, இந்த பேர் ரோகிணி நீ எடுத்த முடிவு தான், டிவோர்ஸ் கொடுக்கணும்னு நீ முடிவு பண்ணிட்ட, அதனால் அங்கே போயிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கையெழுத்து போட்டு காசு வாங்கிட்டு வந்துட்டே இரு அப்படின்னு வித்யா சொல்கிறாங்க. அதுக்கு தாண்டி நான் உன்னை கூப்பிட்றேன், எனக்கு அங்கே தனியாக போகிறதுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, மனோஜை பிரிய முடியுமான்ற பயம் ஒரு பக்கம், மனோஜை பிரிய நினைக்க போகிற கவலை ஒரு பக்கம். இந்த சூழ்நிலையில் நான் அங்கே தனியாக போனால் ஆன்ட்டி வேறு என்னை கண்டபடியே திட்டுவாங்க, அவங்க திட்டுறதுக்கு நானும் பதில் ஏதாவது டென்ஷன் ஆகி பேசிடுவேன், அது பிரச்சனையாகும், என்னோட அங்கே எமோஷ்னலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தர் எனக்கு வேணும், அதுக்காக தான் உன்னை கூப்பிட்றேன் வித்யா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வித்யாவோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா, நான் தான் அவள் கூட போகணுன்னு நினச்சேன், நீ அவள் கூட போயிட்டு வாமா, அவள் தான் தனியாக போகிறதுக்கு பயப்படுறாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வித்யா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சரிடி நான் கூட வரேன், டிவோர்ஸ் வாங்க நீ முடிவு பண்ணிட்ட, ஆனால் அங்கே வந்து எந்த பிரச்சனையும் பண்ணாமல் நீ சைன் பண்ணிவிட்டு டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டே இரு, ஆனால் அவங்க எது பேசினாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ கூட கூட எதுவும் பேசாத, எமோஷனல் ஆகாத, சைலண்ட்டாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரோகிணியும் சரிடி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அவங்க கூட இருக்கேன், நீ கவலைப்படாத, வா போகலான்னு வித்யா சொல்கிறாங்க. ரோகிணியோட அம்மா பார்த்தீங்கன்னா, நான் அவங்க கூட வரலான்னு தான் நினச்சேன்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை வேணாம்மா, ஆல்ரெடி அவங்க அம்மா என்னையே தேவையில்லாத பேச்செல்லாம் பேசுவாங்க, என்னால் உன்னையும் அசிங்கப்படுத்துவாங்க, அதனால் நான் வித்யா கூடவே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா அவங்க கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயாவை காட்டுறாங்க. விஜயா பார்த்தீங்கன்னா மனோஜ்க்கு டைவர்ஸ் ஆக போகிற சந்தோஷத்தில் பார்த்தீங்கன்னா உழுந்து உழுந்து சாமியை கும்பிட்றாங்க. சாமியை கும்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா மனோஜுக்கும் கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரிபுதெல்லாம் வச்சு விட்டுட்டு வாசலில் போய் பார்க்குறாங்க. இன்னும் ரோகிணி வரல, எங்கே வரேன்னு சொன்னால் அவளை ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மனோஜ் கிட்ட பார்த்தீங்கன்னா, எங்கடா அவள் இன்னும் வரல, பார்லர்காரி வருவாளா மாட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மனோஜ் பார்த்தீங்கன்னா வரந்தாம்மா சொன்னால் வருவா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருடா, நீ 5 லட்சத்தை ரெடி பண்ண மாட்டேன்ற தைரியத்திலாம் அவள் அப்படி சொல்லியிருப்பா, இப்போ நீ ரெடி பண்ணிட்டல, அதனால் அவள் வந்து இங்கே பேச்சை மாற்றி கீத்தி பேசிட போகிறா, ஃபோன் பண்ணி எங்கே இருக்கான்னு முதல்ல கேளு, அவளை சீக்கிரம் வர சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, விஜயா அதான் வந்து அவள் சைன் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காள் அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்சம் பொறுமையா இரு, அவள் வருவா, அவள் வந்தானா அவகிட்ட சும்மா கத்திட்டு இருக்காத, பொறுமையாக பேசு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இவங்க பார்த்தீங்கன்னா, இருந்தாலும் எனக்கு அவன் மேலே சந்தேகமாக இருக்குங்க, அவள் வருவாளே இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி பார்த்தீங்கன்னா, உங்களே நேரில் பார்த்து சொல்லியிருக்கா, கண்டிப்பாக அதெல்லாம் வருவேன் ஆண்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ணாமலை அதுக்கப்புறம் எவ்வளோ சொல்வார், ஒரு கல்யாணம்னு ஒன்று நடந்தால் எல்லாருக்கும் எவ்வளோ சந்தோஷமோ, அதே கல்யாணம் முடிவுக்கு வரும்போது எல்லாருக்குமே கஷ்டமாக தானே இருக்கும், அதனால் நீ அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோ விஜயான்னு சொல்லுவாங்க. ரவியுமே சொல்லுவாங்க, நீங்களும் கத்தாதீங்கம்மா, கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் விஜயா பார்த்தீங்கன்னா, எனக்கு அவள் மேலே சந்தேகமாக இருக்குது, அவள் வருவாளா இல்லையான்னு தெரியல, அவள் வந்தான்னா அவளை வாசல்லே நிற்க வச்சு அவளை நான் அசிங்கப்படுத்துவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா வக்கீல் வராங்க. அவங்க வந்தோடனே, என்ன நீ விஜயா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயோ மேடம், நாங்கள் உங்களை சொல்லலை, அந்த ரோகிணியை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க தான் உங்கள் வழிக்கு இப்போ வந்துட்டாங்களே, இன்னுமா நீங்கள் அவங்க மேலே கோவமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க நீங்கள் வந்து உட்காருங்கன்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் வந்து உட்காந்துட்டு,
விஜயா கிட்டலாம் பேசிட்டு இருப்பாங்க. அப்பவும் விஜயா பார்த்தீங்கன்னா, "மேடம் நீங்களே வந்துட்டீங்க. இன்னும் அவள ஆள காணோம் பாருங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. "வரட்டும் விஜயா, டைம் இருக்குல்ல" அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்ல மேடம், அவ வேணுன்ட்டே பண்ணுவா. அவ பெரிய இவ மாரி நம்ம அவளுக்காக வெயிட் பண்ணணுன்ற மாரிலாம் பண்ணிட்டுருப்பா. அவ எப்போ வேணாலும் பேச்ச மாத்தி பேசுவா" அப்படின்னு சொல்லி விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. விஜயா பார்த்தீங்கன்னா, ரோகிணி வராளான்னு திரும்பி திரும்பி பார்க்குறாங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா, "அம்மா இப்படியே திரும்பி திரும்பி பார்த்துன்னு இருக்க போறீங்க. கழுத்து சுளிக்க போகுது" அப்படின்னு சொல்றாங்க. இப்பயே பார்த்தீங்கன்னா, மீனா கிட்ட ஆன்டி படுற அவசரத்த பார்த்தா ஆல்ரெடி மனோஜுக்கு பொண்ண பார்த்து வச்சிருப்பாங்க போல. ரோகிணி சொன்ன அளவுக்கு ஆன்டியும் தானே பொய்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே மீனா பார்த்தீங்கன்னா, "சும்மா இருங்க, அவங்க வேற கேட்டுற போறாங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரோகிணியும் வித்யாவும் வராங்க. ரோகிணி பார்த்தீங்கன்னா தயங்கி நிற்கிறாங்க. வித்யா பார்த்தீங்கன்னா, "ஏன்டி இப்படியே தயங்கி நிற்கிற? வா உள்ள போலாம்" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நான் முதல் தடவையா இந்த வீட்டுக்குள்ள வரும்போது என் வாழ்க்கை இங்க தான் இனிமே அப்படின்னு நினச்சேன். ஆனா இப்போ தான் நான் வரப்போறது கடைசி நினைக்கும்போது ரொம்பவே கவலையா இருக்குன்றாங்க. இதெல்லாம் பத்தி யோசிச்சு இப்போ பிரயோஜனம் இல்ல. வந்த வேலைய முடிப்போம் வா" அப்படின்னு சொல்லிட்டு வித்யா பார்த்தீங்கன்னா ரோகிணிய கூட்டிட்டு உள்ள போறாங்க. ரோகிணி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே தயங்கி தயங்கி வாசலாண்டே நின்னுட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, "உள்ள வாம்மா" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரோகிணியும் உள்ள வந்துட்டு, "எப்படி இருக்கீங்க அங்கிள்?" சொல்லி கேட்குறாரு. "நான் நல்லா தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்றாரு. உடனே வித்யா பார்த்தீங்கன்னா, ரோகிணி எல்லாத்தையுமே சொன்னா, "தனியா போறதுக்கு ஒரு மாரி இருக்கேன்னு என்ன கூட கூப்பிட்டா, அதான் வந்தேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா, "இன்னும் இவ கூடயா நீ சுத்திட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அதான் எல்லா தப்பும் ஒத்துக்கிட்டா வந்துட்டால, இதுக்கப்புறம் என்ன? அவ என்னதான் இருந்தாலும் என் ஃப்ரெண்டு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே மீனா பார்த்தீங்கன்னா, "தண்ணி ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா கோவப்பட்டு, "ஏன் அப்படியே ஆரத்தி எடுத்துட்டு வாயேன். இங்கன்னா வாழவா வந்திருக்கா? என் புள்ளைய வாழ்க்கைய கெடுத்தவா அவ? இவளால தான் என் பையனோட வாழ்க்கை சின்னாபின்னமா போச்சு" அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சுடுறாங்க. "ஏன்டி இந்த பணம் தான் உனக்கு முக்கியம்னு சொல்லியிருந்தேன்னா, எப்பயோ நான் ரெடி பண்ணி குடுத்துருப்பேன்ல. அப்படியே நல்லவ மாரி வேஷம் போட்டு சுத்திட்டு இருந்த" அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. உடனே ரோகிணி பார்த்தீங்கன்னா, "நான் பணத்துக்காகலாம் வரல" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ஓ! அப்படியா? அப்ப வந்து பேப்பர்ல சைன் போட்டு போயிட்டே இரேன்டி. எதுக்கு இப்ப பணம் வேணும்னு தானே வந்து நிக்கிற" அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க. உடனே அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, "விஜயா, நான் வந்த உடனே உன்கிட்ட என்ன சொன்னேன்? என்ன நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேனோ, அத தான் நீ செய்வியா?" அப்படின்ற மாரி கேட்குறாரு. "நீ வந்து இங்க வந்து உட்காருன்னு" சொல்லிட்டு அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, விஜயாவ கூப்பிட்டு அவங்க பக்கத்துல உட்கார வைக்கிறாரு. விடுகதை: முறையின்றி தொட்டால் ஒட்டிக்கொண்டு உயிரையே எடுக்கும். அது என்ன? அதுக்கப்புறம் வித்யா பார்த்தீங்கன்னா, "ஆன்டி உங்க கோவம்லாம் சரிதான். மனோஜுக்கும் இதுக்கப்புறம் கஷ்டம் குடுக்கக்கூடாதுன்னு தான் அவ இந்த முடிவு எடுத்துக்கிறா. எல்லாம் ஸ்மூத்தா முடியும்போது நீங்க எதுக்கு இந்த மாரி பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்றாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா, "இவளால என் பையன் எவ்வளோ மனசு நொந்து போனான்னு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா, "அம்மா அந்த நொந்து வெந்து போன கதையெல்லாம் விடுங்க" அப்படின்னு சொல்றாங்க. ரவியும் பார்த்தீங்கன்னா, "இப்பதான் அவங்க சைன் பண்ண தானே வந்திருக்காங்க. அத அவங்க பண்ணிட்டு போகட்டுமே" அப்படின்னு சொல்றாங்க. மீனாவும் சொல்றாங்க, "அத்தை அவங்க தான் சைன் பண்ண தானே வந்திருக்காங்க. எல்லாம் நல்லபடியா முடியிற நேரத்துல எதுக்கு ஒருத்தர் ஒருத்தர் மனச கஷ்டப்படுத்திக்கிட்டு" அப்படின்னு சொல்றாங்க. உடனே மனோஜ் பார்த்தீங்கன்னா, "அம்மா நான் போய் பணத்த எடுத்துட்டு வரேம்மான்னு" சொல்லிட்டு உள்ள போறாரு. ரோகிணி ரொம்பவே எமோஷனலா அவங்கள பார்க்குறாங்க. ஆனாலும் அவர் சைலன்ட்டா போயிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த வக்கீல் மேம் பார்த்தீங்கன்னா, "ரோகிணி நீ எடுத்த முடிவு ரொம்பவே நல்ல முடிவும்மா. 6 மாசத்துக்கு அப்புறம் டைவர்ஸ் கிடைக்கலாம். அதுக்கப்புறம் அது 7 வருஷம் ஆயிடும். அது உனக்கும் மனோஜ்க்குமே ரொம்ப மனசளவுல பாதிப்பு தான் குடுக்கும்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா, "அவகிட்ட எதுக்கு மேடம் நீங்க நான் வளவளன்னு பேசிட்டீங்க. நீங்க சைன வாங்கிட்டு அவள அனுப்புங்க" அப்படின்னு சொல்றாங்க. உடனே அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, "அவங்க வேலைய அவங்களுக்கு செய்ய தெரியும். நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா?" அப்படின்னு சொல்றாங்க. "நீ வந்து உட்காருமான்னு" சொல்லி ரோகிணிய கூப்பிடுறாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா, "அதெல்லாம் ஒண்ணும் அவ உட்கார வேணாம். அவ நின்னுகிட்டே இருக்கட்டும்" அப்படின்றாங்க. அப்புறம் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, "நீ கொஞ்சம் அமைதியா இரு" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ வந்து உட்காருமா" அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிய உட்கார சொல்றாரு அண்ணாமலையும். அதுக்கப்புறம் மனோஜ் பார்த்தீங்கன்னா, பணத்த எடுத்துட்டு வந்து வெளிய வச்சுடுறாரு. உடனே வக்கீல் பார்த்தீங்கன்னா, "நீ கேட்ட 5,00,000 இதில இருக்கு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே ரோகிணி பார்த்தீங்கன்னா, "நான் டிவோர்ஸ்க்காக இந்த 5,00,000 கேட்கல. நானு மனோஜ ஜெயில்லேருந்து கொண்டு வந்ததுக்காக நான் இந்த கடனா வாங்கியிருந்தேன். அதுக்காக தான் கேட்குறேன். எனக்கு இப்ப இந்த பண தேவை இருக்கு. அதனால தான் கேட்குறேன். இல்லன்னா நான் அந்த பணத்த கூட கேட்டிருக்க மாட்டேன். எனக்கு மனோஜ் சந்தோஷம் தான் முக்கியம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா, ஸ்ருதி கிட்ட, "ஸ்ருதி நீ டப்பிங் பண்றல அந்த இடத்துல, இவ நடிக்கிற நடிப்புக்கு ஏத்த மாரி ஏதாவது ஒரு ரோல் இருந்தா வாங்கி குடு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸ்ருதி பார்த்தீங்கன்னா, "ஏன் ஆன்டி உங்களுக்கு ஒரு நல்ல மாமியார்ன்ற கேரக்டருக்கு வேணா ஒரு ரோல் வாங்கி தரட்டா" அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரவி பார்த்தீங்கன்னா, "வாய வச்சுன்னு கம்முனு இரு" அப்படின்னு சொல்றாங்க. உடனே வக்கீல் பார்த்தீங்கன்னா, "ரோஹிணி மியூச்சுவல் டைவர்ஸ்க்கு உனக்கு சம்மதம் சொல்லி இதில எழுதியிருக்கு. நீ வேணா ஒரு வாட்டி படிச்சு பாரு" அப்படின்னு சொல்றாங்க. ரோகிணி பார்த்தீங்கன்னா, "இதுக்கு மேல நான் படிச்சு என்ன மேம் பிரயோஜனம்?" அப்படின்றாங்க. உடனே வித்யா பார்த்தீங்கன்னா, அத வாங்கி பார்த்து படிக்கிறாங்க. மீனா பார்த்தீங்கன்னா, முத்துக்கிட்ட, "ஏங்க என்னதான் இருந்தாலும் ரோகிணிய பார்க்கவே பாவமா இருக்குங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏற்கனவே நீ பாவம் பார்த்து ஏமாந்ததெல்லாம் போதாதா?" அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. "இருந்தாலும் புருஷன விட்டு ஒரு பொண்ணு பிரியறது சாதாரணமான விஷயம் இல்லங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இதெல்லாம் அவ பொய் சொல்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். அவன் புருஷன பொய் சொல்லி எவ்வளோ ஏமாத்தி இருப்பா" அப்படின்னு சொல்லி சொல்றாரு முத்து. இன்னும் பார்த்தீங்கன்னா ரவிக்கிட்ட, "ஆனா நம்ம ரோகிணிக்கு இன்னொரு சான்ஸ் குடுத்துருக்கலாம்" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. "எதுக்கு திரும்பவும் பொய் சொல்றதுக்கா?" அப்படின்னு சொல்லி அவரு கேட்குறாரு. "இல்லடா இருந்தாலும் நம்ம குடுத்துருக்கலாம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அவங்க தான் வாழ பிடிக்கலன்றாங்களே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லி ரவி சொல்றாரு.
பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குடி அப்படின்னு சொல்லி ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் கரெக்டாக தான் செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வக்கீல் மேம் பார்த்தீங்கன்னா ரோகிணி நீ இதில் சைன் பண்ணிவிட்டு இந்த பணத்தை எடுத்துக்கோ. ஒரு நாள் நீங்கள் 2 பேரும் கோர்ட்டுக்கு வரா மாதிரி இருக்கும். அங்கே உங்களுக்கு டைவர்ஸ் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ரோகிணி பார்த்தீங்கன்னா சரிங்க மேடம், நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நான் கோர்ட்டுக்கு வரேன். நான் மனோஜ் கூட சேர்ந்து வாழணும்னு தான் ஆசைப்பட்டேன். இப்போ கூட மனோஜை பிரியறது எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. ஆனால் மனோஜுக்கு இதுதான் சந்தோஷம் கொடுக்கும்னா நான் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்கிறாங்க. உடனே மனோஜ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபீலிங்காக பார்க்குறாரு. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா மேடம் இவ முன்னாடியே இதெல்லாம் எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணிவிட்டு இங்கே வந்து இப்போ ஃபீலிங்காக பேசுகிற மாதிரி நடிச்சிட்ருக்கா. அவளை சைன் பண்ணிவிட்டு கிளம்பிட்டே இருக்க சொல்லுங்கள் பணத்தை எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இனி அடுத்தடுத்து ஒரு விறுவிறுப்புலையும் சுவாரஸ்யங்களையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். விடுகதையின் விடை மின்சாரம்.